எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவணபீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவணபீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே 2025ஆம் ஆண்டு வருகின்ற சனிப்பெயர்ச்சியில் மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்களை பற்றி சொல்லவிருக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், ஆல் பட்டன் அப்படி ஒரு பட்டன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிக வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சனிப்பெயர்ச்சி குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 15ஆம் தேதி, ஆங்கிலம் 29/3/2025 சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார். இந்த பயிற்சியானது மிதுனராசி அன்பர்களுக்கு சனி 10ஆம் இடத்துக்கு செல்கிறார். சனிப்பெயர்ச்சி பொதுவாக சனிப்பெயர்ச்சி என்பது எல்லோராலும் ஆவலாக எதிர்பார்க்கின்ற ஒரு பயிற்சி. கோச்சாரத்தில் அதிக நாள் இருந்து பலனை தரக்கூடிய கிரகம் யாருன்னா சனி பகவான் தான். ஒரு ராசியில் 2.5 வருட காலம் இருந்து நிலையான பலன்களை, நல்லது கெட்டதுகளை கூட்டவோ குறைக்கவோ செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான் தான். அதே மாதிரி சனி பகவான் கோச்சாரத்தில் மாறும் காலத்தில் அவரவர் சுய ஜாதகப்படி ராசிக்கு எத்தனாவது இடத்துல வர்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நன்மைகளை தீமைகளை கொடுத்து ஜாதகருக்குண்டான அடுத்த நிலை உயர்வுகளையும் உயர்வுக்குண்டான தாழ்வுகளையும் கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சனி பகவான் தான். சனி காலப்புருஷனுடைய 10-11 கூடையவர். எப்பவுமே ஜீவனக்காரகன் சனி. ஒரு மனிதனுக்கு ஜீவனம், தொழில் இதை கொடுப்பவர் சனி தான். ஆயுள் ஆரோக்கியத்திற்கு அதிபதி சனி. லாபம் வெற்றிகளுக்கு அதிபதி சனி. இப்போ சனி பகவான் கொடுக்க நினைச்சிட்டாருன்னா அதை யாரும் தடுக்க முடியாது. சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சனி பெயர்ச்சி என்பது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காலகட்டம். அதில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி சனி பகவான் வந்து நிற்கிற இடத்தை பொறுத்து, பார்க்குற இடத்தை பொறுத்து சில நன்மை தீமைகளை அந்தந்த காலங்களில் கொடுக்குறாரு. அது எல்லாத்துக்கும் அப்படியே இருக்குமானா ஒரு சிலருக்கு அதனுடைய பலன்கள் அப்படியே இருக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். காரணம், அவரவர் சுய ஜாதகப்படி நடக்கிற தசா புத்திகளுக்கு தகுந்தபடி தான் கோச்சாரம் என்பது பலனை கூட்டவோ குறைக்கவோ செய்யும். நல்ல திசைகள் நடக்குது, பிறந்த காலத்தில் ஒரு நல்ல திசைகள், லக்னத்துக்கு சுபர்கள், லக்ன சுபர்கள் திசை நடக்குதுன்னா அப்போ கோச்சாரத்தில் சனி நல்ல இடத்துக்கு வரும்போது நல்ல பலன்கள் 2 மடங்காக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சனி பயிற்சி வரும் காலத்தில் நல்ல திசைகள் இல்லை, லக்ன பாவிகளாக திசை நடக்குது அப்படின்னா அந்த காலத்தில் கோச்சார சனி சரியில்லாத இடத்துக்கு வரும்போது அப்போ அந்த ஜாதகருக்கு அந்த காலத்தில் கெடுபலன் நிறைய இருக்கும். அப்போ சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் கோச்சாரம் வேலை செய்யும். ஆனால் கோச்சாரம் என்பது ஒரு மாற்றத்தை தராமல் போகாது. கோச்சாரம் என்பது குணமாற்றத்தை தராமல் போகாது. அது பலனை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் கூட குறைங்கிறது திசா புத்திகளை அடிப்படையில், சுய ஜாதக அடிப்படையில் இருக்கும். அதில் மிதுன ராசி அன்பர்களுக்கு கடந்த வருஷம் சனி பகவான் 9ஆம் இடத்துல இருந்தார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியத்திலேயே பாக்கியாதிபதி இருந்தார். ஏன்னா மிதுனத்துக்கு அவர் தான் பாக்கியாதிபதி. 9இல் சனி வரும் காலம் சில நன்மைகளை சனி கொடுப்பாரு, சில பாக்கியம், வெற்றி, உயர்வுகளை சனி கொடுப்பாரு. அதே சமயம் சில தோல்விகளையும் கொடுப்பாருங்க. ஒரு 70% நல்ல பலன்கள் என்றால் ஒரு 30% அதற்கு தடையான, தோல்வியான பலன்களை சனி கொடுக்கக்கூடிய காலம். ஏன்னா பாக்கியத்தில் சனி வரும்போது நன்மைகளோடு தீமைகளும் இருக்கும். கடந்த 2.5 வருஷம் இந்த 9இல் சனி இருக்கும்போது நிறைய வளர்ச்சி யோகத்தை கொடுப்பார் சனி. புதிய வெற்றி வாய்ப்புகள், பாக்கியத்தை கொடுப்பாரு. அதே சமயம் எதிரிகள் நிறைய உருவாயிருவாங்க. சனி அதே மாதிரி பார்க்குற இடத்த கெடுத்துட்டு போயிடுவார். சனி தான் நின்ற இடத்துல 3வது பார்வையாக ஒரு பார்வை செய்வார். அந்த 3வது பார்வை என்பது இந்த மிதுனத்திற்கு அது 11ஆம் இடத்தை பார்க்குறார் சனி. 11ஆம் இடம் லாபஸ்தானம், உயர்வு வெற்றி ஸ்தானம், நண்பர்கள், கூட்டாளிகள். அப்போ 11ஆம் இடத்தை சனி பார்க்குறாருன்னா நண்பர்கள் வழியில் பிரச்சனை வந்துடும். நல்ல நெருங்கிய நண்பர்களாக ரொம்ப நாள் இருந்தவங்களாம் பகையாயிருவாங்க. ஒரு லாபம், வெற்றி, உயர்வுகள் கிடைக்க தடையாகும். வெளிநாடு பயணம் மேற்கொள்ள இருக்கிறவங்களுக்கு நிறைய தடைகளை கொடுப்பாரு. ஸோ அதற்கான விசா வராமல் போகிறது, தடை இருந்தெல்லாம் கடந்த மிதுன ராசிக்கு கடந்த 2.5 வருஷம். சனி எடுத்து 7வது பார்வையாக, அதாவது தான் நின்ற இடத்துலேருந்து சனி பகவான் இப்போ கும்பத்தில் இருந்து 7வது பார்வையாக சிம்மத்தை பார்வை செய்வார். அந்த சிம்மம் மிதுனத்திற்கு 3ஆம் இடம். இப்போ 3ஆம் இடத்தை பார்வை செய்கிறாருன்னா 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம். இங்கே சனி பார்க்குறாருன்னா சகோதர உறவுக்குள்ள சில கசப்புகளை ஏற்படுத்துவார். புதிய முயற்சிகளுக்கு தடை வரும். அதே மாதிரி தைரியம் இழக்கக்கூடிய காலம் சனி பகவான் பார்வை செய்யக்கூடிய இடம். அதே மாதிரி சனி பகவான் 10வது பார்வையாக அவர் நின்ற இடத்திலிருந்து
விருச்சிகத்தை பார்க்குறாரு. விருச்சிகம் 6வது வீடு. அப்போ 6ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம் வந்து கடன் ஸ்தானம், சத்துரு ஸ்தானம், நோய் வழக்கு ஸ்தானம். சனி அங்கே பார்க்குறாரு. அப்போ புதிய கடன்கள் உருவாகும். கொஞ்சம் எதிரிகள் அதிகமாகக்கூடிய காலமாக இருக்கும். தேவையில்லாத மருத்துவ செலவுகள், உடல் உபாதைகள் எல்லாம் வரக்கூடிய காலமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சனி பகவான் 3 இடத்தை பார்க்கும்போது அதற்கான பலனை கடந்த 2.5 வருஷம் கெடுத்திருப்பார். அப்போ சில நன்மைகளையும் கொடுத்த சனி கெடுதலையும் செஞ்சிருப்பார். இது மிதுன ராசிக்கு கடந்த 2.5 வருஷம். ஆனால் இந்த 2.5 வருஷம் சனி பகவான் வந்து 10ஆம் இடத்துக்கு வர்றார். 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடம், கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 10ஆம் இடத்துக்கு சனி வர்றதுனால சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த வருஷம் 10ஆம் இடத்துக்கு வரும்போது சனி பகவான் வந்து சில நன்மைகளை கொடுப்பார், அதே சமயம் சில தீமைகளை கொடுப்பார். 60% நன்மைகள், ஒரு 40% தீமைகள் அப்படி எடுத்துக்கலாம். 10ல் சனி வரும்போது தொழிலில் சில வளர்ச்சிகள் கிடைக்கும், தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் போராடித்தான் அந்த தொழிலில் ஜெயிக்க மாதிரி இருக்கும். பொதுவாக சனி பகவான் வந்து தடை தோல்வியை கொடுப்பவர், தாமத கிரகம். 10ல் சனி வரும்போது அந்த தாமதத்தை கொடுத்து தான் உங்களை ஜெயிக்க வைப்பார். தடை தாமதத்தை தாண்டி வெற்றியும் நிச்சயமாக கொடுப்பாரு 10ல் சனி. அதே சமயம் ஒரு சிலருக்கு 10ல் சனி என்பது புகழ் அந்தஸ்து கிடைக்கும். நல்ல ஒரு தலைமை பொறுப்பு, திடீர்னு ஒரு நிர்வாகத்துக்கு தலைவராகிறது, ஒரு பொதுவான ஒரு விஷயங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு ஏற்கிறது, இதெல்லாம் வந்து 10ல் சனி வரும்போது செய்யக்கூடிய அப்போ சனி 10ல் வரும்போது சில நன்மைகளும் கிடைக்க வைக்குது அப்படிங்கிறதா உண்மை. அதே மாதிரி அவர் 10ஆம் இடத்துலேருந்து பார்வை செய்யக்கூடிய இடங்கள் 3வது பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பார். 12ஆம் இடம் விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் விரயங்களை கட்டுப்படுத்தி வாழ்க்கையில் கொண்டு போக பழகுங்களை. விரயங்கள் தேவையில்லாமல் வரும், உங்கள் கட்டுக்குள்ளே அதை வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவர் 7வது பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. சுகஸ்தானம், ஆரோக்கியம், நிம்மதி, தாயாருடைய ஸ்தானம், சொத்துகள், இடம், வீடு, வாகனம். அப்போ உங்கள் ஆரோக்கியம் கெடும், மருத்துவ செலவுகள் வரும். அதே மாதிரி சொத்துக்கள் சார்ந்த சில தடை தோல்விகள் வரும். சிலருக்கு தாயாருக்கு மருத்துவ செலவு செய்யக்கூடிய காலமாக இருக்கும். சனி 7வது பார்வையாக உங்கள் 4ஆம் இடத்தை பார்ப்பதா. அடுத்து சனி வந்து மீனத்திலேருந்து 10வது பார்வையாக உங்கள் 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 7ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால 7ஆம் இடம் வந்து களத்திர ஸ்தானம், மனைவி ஸ்தானம், திருமண வாழ்க்கைங்க ஸ்தானம். திருமண வாழ்க்கைக்கு எதிர்பார்த்து இருப்பவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தடைகள் வரும். திருமணம் ஆனவர்களுக்கு குடும்பத்தில் மனைவிகள் சில கருத்து வேறுபாடுகள் வரும். கவனமாக இந்த காலத்தில் கண்டு போங்க. அதே மாதிரி கூட்டுத்தொழில், நண்பர்கள் கூட்டுத்தொழில் விஷயத்தில் சில சங்கடங்களை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும். இது வந்து இந்த சனி பார்வைக்கான பலன்கள். அப்போ மிதுனத்திற்கு 10ல் சனி வந்து தொழில் வளர்ச்சி, ஒரு புகழ் அந்தஸ்தை கொடுத்தாலும் சில தடைகள் தாமதம் இருக்கும். அதே மாதிரி பார்க்குற இடத்துக்கு சில தடைகளை கொடுப்பாரு அப்படிங்கிறதா பொதுவான கோச்சார வீதி. அப்போ இது அப்படியே இருக்குமா அப்படின்னா ஒரு சிலருக்கு அப்படியே இருக்கும், ஒரு சிலருக்கு தசா புத்திகள் அடிப்படையில் கூடவோ குறைவோ செய்யும். பொதுவாக நல்ல திசைகள் ஜாதகத்தில் இருந்தால் பெரிய பாதிப்புகள் இருக்காது. திசைகள் சரியில்லைன்னா இந்த பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கான இறை வழிபாடுகளை முறையாக செய்யும்போது, உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து அதுக்கான பலன்களை சரி செய்யும்போது இந்த பலன்கள் பெருசாக உங்களை பாதிக்காது. கோச்சார கிரகங்களால் நன்மைகள் கெடாது. அப்போ உங்களுக்கு சனிப்பயிற்சி வந்து வரக்கூடிய பயிற்சி 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால இறை வழிபாடுகள் நிறைய செய்யுங்க. சனி பகவானுடைய ஸ்தலங்களுக்கு வருடம் ஒரு முறை போயிட்டு வாங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ந்து சனிக்கிழமை செய்யுங்க. இதெல்லாம் முதியவர்களுக்கு நல்ல தானங்கள் கொடுங்க, உதவிகள் செய்யுங்க. இதெல்லாம் சனிப்பயிற்சிக்கான பலன்களை சரி செய்து உங்களுக்கான வெற்றிகளை முழுமையாக கிடைக்க வைக்கும். அதனால் வரக்கூடிய 2.5 வருஷம், மார்ச் 29ஆம் சனிப்பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய 2.5 வருஷம் வந்து மிதுனராசி அன்பர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் எளிய இறை வழிபாடுகள் செய்து இந்த 2.5 வருடம் சனிப்பயிற்சிக்கான பலன்களை சிறப்பாக மாற்றி அமைத்து வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளும் அடைய வேண்டும் என்று நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடம் விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம். சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.